வணக்கம். இது உங்கள் வேங்கை தமிழ். பெரும்பாலும் எல்லாருமே பேக்கரில போயி டீ சாப்பிடுறது இருக்கு. பஜ்ஜி சாப்பிடுவோம். அதே மாரி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம். இதே மாரி நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே மாரி வாங்கி குடுப்போம். அந்த குழந்தைங்க அந்த பேக்கரி அந்த டீ கடை இதெல்லாம் பார்த்து கலர் கலரா ஜூஸ் இருக்கும். ஒவ்வொரு ஜூஸா இருக்கும். அ மாஸா, ஆப்பிள் வகையில ஜூஸு, ஆரஞ்சு வகையில ஜூஸு, மாதுளை வகையில ஜூஸ் இந்த மாரி எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த ஸ்டிக்கர்ல ஒட்டியிருப்பாய்ங்க. இதுல தான் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பெப்சி, கோலா அதுல அது எதுல தயார் பண்றாங்கன்னு தெரியல. சரிங்களா? அத விடுங்க. இப்படி ஒவ்வொன்னும் இருக்கு. அதே மாரி இந்த பவுண்டர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலயுமே அந்த ஸ்டிக்கர்லயே அந்தோட கலர்லயே பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க பார்த்தோனே ஆசைப்பட்டு வாங்குற மாரி, என்ன அவைங்க பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருப்பாய்ங்க. அது சம்மந்தமா தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பேச போறோம். இல்ல இந்த இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நிறுவனங்கள்லாம் தப்பு தப்பாவே தயார் பண்றாங்க. இத இவ்வளோ கலக்குறாங்க, அத இவ்வளோ கலக்குறாங்க அப்படின்ற பத்திலாம் அந்த வீடியோல நம்ம பேச போறது கிடையாது. சரிங்களா? அந்த மாரிலாம் அந்த கம்பெனிய வந்து அவங்க இதெல்லாம் உள்ள கலக்குறாங்க அப்படின்னு நான் சொல்ற விஷயமே கிடையாது. அது சம்மந்தமா ஊர்பட்ட வீடியோ போட்டுருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்கணும்னா கூட போய் பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோல நம்ம பேச போறதே வேற. சரிங்களா? இதனால யார் யார் பாதிப்பாகுறாங்க? இந்த மாரி ஜூஸ் ஐட்டங்கள்லாம் குடுக்கறனால யார் யார் பாதிப்பாகுறாங்க? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பேசப் போறோம். சரிங்களா? இது பாதிப்பாகுறாங்க காட்டிலும், இது யாரு நம்மள பாதிப்பாக்குறாங்க? சரிங்களா? இந்த இப்ப ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அ 1 கிலோ ஆப்பிள் இப்ப சராசரியா ரூ. 100 வந்துருச்சு. இது ரேட் ஏன் குறைஞ்சுச்சு? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஆப்பிள்லயும் ஜூஸ் வந்துருச்சு. அதே மாரி தான் மாம்பழத்திலயும் பண்ணாங்க. சரிங்களா? மாம்பழத்தோட ரேட் குறைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா சைடும் மாம்பழம் சம்மந்தமா ஜூஸ் வந்துருச்சு. மாஸா, சிலேஸு அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சின்ன சின்ன பேர் தெரியாத நிறுவனம் பேர் டொரினா, டெரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ வந்துட்டு இருக்கு. டிலோ அப்படின்னு நெறையாவது வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? அந்த மாரி பேர் தெரியாத கம்பெனிலாம் நெறைய வந்துருச்சு. இவங்கலாம் வந்து ஒரிஜினலா அந்த மாம்பழத்த தான் வாங்கி அவங்க ஜூஸ் ஆக்கி தராங்களா? நம்ம பழமுதிர் சோலைக்கு போயி நம்ம ஜூஸ் சாப்பிடுவோம். சரிங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க பழங்களவே எடுத்து கட் பண்ணி போட்டு, அதுல ஜூஸ ரெடி பண்ணி குடுப்பாங்க. அத மிஞ்சி மிஞ்சி போனா, அந்த ஜூஸ போட்டு வச்சிருக்காங்க அப்டின்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, அந்த ஜூஸ குடிக்க சொன்னா, நீங்க குடிப்பீங்களா? இல்ல நான் குடிப்பேனா? குடிக்க மாட்டேன். உங்க பிள்ளைகளுக்கு குடுப்பீங்களா? குடுக்க மாட்டேன். சான்ஸே கிடையாது. அது ஏன்னா, 1/2 மணி நேரம் பழசு. புதுசா அவங்க அப்பதைக்கு போட்ட ஜூஸ எடுத்து குடுத்தாங்க அப்டின்னா, நீங்களும் குடிப்போம், நாங்களும் குடிப்போம். ஃப்ரெஷ்ஷா குடுக்கணும். அப்ப பழசாச்சு அப்டின்னு சொன்னா, அதுல வந்து கிருமிகள் உண்டாயிரும். அத நம்மளும் குடிச்சா நமக்கும் ஆபத்து, குழந்தைகளுக்கும் ஆபத்து. ஆனா, இது ஏன் ஒவ்வொரு பேக்கரிலயும் அவைங்க வச்சிருக்க ஜூஸ வாங்கி நம்ம குடிக்கிறோம்? ஒவ்வொரு டீ கடையில வச்சிருக்க ஜூஸ வாங்கி நம்ம குடிக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குறோம். அதுவும் பழசு தானே! அது ஏன் உங்களுக்கு சிந்தனைக்கு வர மாட்டுது? இல்ல அவன் அதுல இத கலக்குறேன், அத கலக்குறேன், அது பழசு ஆகாது அப்டின்னு சொல்றீங்களா? அது கலக்கறனால நமக்கு நல்லதா? நம்ம ஆப்பிளு அவன் இயற்கையா இயற்கையா நம்ம இந்த இந்த பூமி நமக்கு இயற்கையா நெறைய விஷயங்கள் குடுக்குது. இந்த மாரி ஆப்பிள்ன்ற ஒரு விஷயத்துல இயற்கையா நமக்கு கொண்டு வந்து குடுக்குற ஒரு விஷயம் தான் பழங்கள். அதுல ஆப்பிள் நல்ல ஒரு ஹெல்த்தியான பழம். இருக்கிறதுலயே ரொம்ப ஹெல்த்தியான பழம். ஆப்பிள், மாதுளை இதுதான். சரிங்களா? இதோட விளைச்சல் கம்மியா இருக்கும். ஆனா, விலைவாசி அதிகமா இருக்கும். ஆனா, இப்ப கொஞ்ச நாள் ரூ. 100 வந்துருச்சுங்களா? இப்ப இத வந்து இங்கிட்டு ஒரு சைடு யோசிங்க, இங்கிட்டு ஒரு சைடு யோசிங்க. இது என்ன சைடுன்னு சொல்றேன். சரிங்களா? இந்த ஆப்பிள விளைவிக்கிறான் தெரியுங்களா? அவன் சைடு யோசிச்சு பாருங்க. அவன் விளைவிச்சு, அத ஆளுகள வச்சு அவன் பறிச்சு, அத ஏற்றுமதி பழங்கள் வாரியா பிரிச்சு, அத ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணி கொண்டு வந்து சந்தைக்கு கொண்டு வந்து, அதுல எத்தன பேர் லாரி போய் விப்பாங்க, எத்தன பேர் அத கொண்டு வந்து விக்கிறாங்க. அத சந்தையில போட்டு எத்தன பேர் விக்கிறாங்க. அத வாங்கிட்டு வந்து எத்தன பழமுதிர்சோலை விக்குது, எத்தன பிளாட்ஃபார்ம் கடைகள், எத்தன பேர் அத கொண்டு வந்து எல்லா இலக்கும் போட்டுக்கிட்டு வித்து, பழங்கள வித்து, அதுல இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருன்னே தெரியாது. இத்தன பேரு இந்த பழங்கள வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்த ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னொரு சைடு அப்படியே யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இவன் உண்மையிலேயே ஆப்பிள தான் கலக்குறானா? ஒருத்தன் சரிங்களா? ஒரே ஒரு கம்பெனி வச்சுக்கிறான். கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி. சரிங்களா? அத வச்சுக்கிட்டு அவன் ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இதுல ஆப்பிள் தான் கலக்குறானா? தெரியாது. அதுல என்னத்தான் கலக்குறியான்? தெரியாது. சரி அவன் என்ன கலக்கிறான்னு பின்னாடி ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்கானா? அதுவும் ஒழுங்கா தெரியாது. உண்மையிலேயே அதுல இருக்கறத தான் கலக்குறானா? தெரியாது. சரிங்களா? அப்ப இதுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபுட் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுக்குது தெரியுங்களா?
அது அவங்க கரெக்ட்டா குடுக்குறாங்களா? அதுவும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இல்ல அதுக்கு சீல் வைக்கிறாங்களா? அதுவும் தெரியாது. இது மக்களுக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. சரிங்களா? ஒரு ஊருப்பட்ட வீடியோஸ் இருக்கு. நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஊருப்பட்ட வீடியோஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப ஒயின் ஷாப்ல சரக்கு பாட்டில் வாங்குறப்ப, மது உயிருக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க தெரியுங்களா? அந்த மாரி தான். இதுல போடணும். ஆனா, இவங்க போட மாட்றாய்ங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இத ஒரு நாள் குடிக்கலாம். ஏதோ ஒரு 2 நாள் குடிக்கலாம். சரிங்களா? இத கன்டினியூவா குழந்தைங்க, நம்ம எல்லா பேருமே பாக்குற இடத்துல, வாங்குற இடத்துல டக்குன்னு வெயில் அடிக்குது, கூலிங்கா குடிப்போம்ன்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம குடிக்கிறப்ப, கரும்பு ஜூஸ் விக்கிற அளவுக்கு, அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் விக்கிற அளவுக்கு கரும்பு ஜூஸ் விக்குதா? கிடையாது. சரிங்களா? இந்த ஹிந்திக்காரவங்கலாம் அந்த ஆரஞ்சு பழத்த ஜூஸ் போட்டு தருவாங்க தெரியுங்களா? ஆரஞ்ச சாத்துக்குடியில. அது ஓடுதா? கிடையாது. இந்த ஜூஸ் தான். ஏன்? நம்மள பார்வையில இழுக்குறாய்ங்க. பார்வையில இழுத்து எல்லாத்தையும் அத குடிக்க வைக்கிறாய்ங்க. அந்த பாய்சன குடிக்க வச்சு, ஸ்லோ பாய்சன். கொஞ்ச நாள்ல நீங்களும் செத்து போயிருவீங்க, நானும் செத்து போயிருவேன். முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாய்ங்க? ஃபுல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுகள வாங்கி, ஃபுல்லா அந்த வாயில்ல அது அவிங்களே விளைவிச்சு அவிங்களே சாப்பிட்டாய்ங்க. ஆனா நம்ம என்ன பண்ட்டோம்? இந்த மாரி இவிங்க பண்றவன் ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு, அதுல இத்தன பேத்த வேலைக்கு வச்சிருக்கான். அந்த வேலையாட்கள் வேற யாரும் கிடையாது. இங்கிட்டு பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, இந்த ஏற்றுமதி, இறக்குமதி பண்றவங்க, இங்கிட்டு விக்கிறவங்க இவங்கலாம். இவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு கம்பெனிய வச்சு, அதுல 10, 15 பேத்த இப்ப அதுவும் கிடையாது. எல்லாம் மிஷின கொண்டு வந்துட்டாய்ங்க. மிஷின கொண்டு வந்து உள்ள விட்டாய்ங்க. ஆளுகளுக்கு வேலையே இல்ல. நீ எல்லாம் சும்மா வீட்ல உட்காரு. ஆனா, நான் குடுக்குற கூல் ட்ரிங்க்ஸ வாங்கி குடிச்சு நீ காசு குடுத்து ஆகணும். சரிங்களா? ரூ. 10க்கு விக்கிறியாம். ரூ. 5க்கு விக்கிறியாம். ஆளுக்கு அதையும் பார்த்தீங்க அப்டின்னா, முன்னாடி கண்ணாடி பாட்டில்ல வச்சிருந்தாங்க. அதுவாச்சும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆ ஆனா, இப்ப பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, அத எதுல கொண்டு வந்து குடுக்குறாய்ங்க? பிளாஸ்டிக் டப்பா, வாட்டர் கேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. பிளாஸ்டிக் மக்காதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்புறம் இவன் மட்டும் எப்படி யூஸ் பண்றான்? இப்போ ஒரு சாதாரண கடையில சாதாரண கேர்பி வச்சிருந்தா கூட, அவன புடிக்கிறியான், அவனுக்கு சீல் வைக்கிறாய்ங்க, அவனுக்கு உடனேக்கு உடனே ஃபைன் போடுறாய்ங்க. நீ கட்டினா தான் உன் கடைய திறக்க முடியும் அப்படின்றாய்ங்க. அப்புறம் ஏன் அவ்வளோ பெரிய கம்பெனி எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் பிளாஸ்டிக்ல வித்துட்டு இருக்காய்ங்க? அவிங்கல்லாம் ஏன்யா போய் கேட்க மாட்றீங்க? அவிங்கல்லாம் ஏன் சீல் வைக்க மாட்றீங்க? அவிங்களுக்கெல்லாம் ஏன் ஃபைன் போட மாட்றீங்க? ம். பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் வச்சு தான் அவன் வந்து வித்து எல்லா அளவுக்கும் போயிட்டு இருக்கான். பெரிய ஆளுக்கு ஒரு விஷயம், சின்ன ஆளுக்கு ஒரு விஷயம். சரிங்களா? அவனுக்கு ஒரு சட்டம், இவனுக்கு ஒரு சட்டம் போல. அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காய்ங்க. சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்து இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லி கொண்டு வந்து எல்லா விதத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. யாரும் எந்த கூல் ட்ரிங்க்ஸையும் வாங்கி குடுக்காதீங்க. முக்கியமா இந்த கலர்ஸ வச்சு குழந்தைங்க பார்த்தோனே ஆசைப்படுற மாரி வைக்கிறாங்க. நம்மளும் வேற வழி இல்லாம குழந்தை கேட்டு அழுது நம்மளும் வாங்கி குடுக்குறோம். அத குடிக்கிறாங்க. அத குடிச்சு அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆகுது. அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஆஸ்பத்திரி அங்க இங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் கூட்டு அலையிறோம். ஆனா, இந்த ஒவ்வொரு டைம் பாய்சன தயார் பண்ணி விக்கிற அந்த கம்பெனி, அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்டின்னா, பாய்சன் சொல்றதா? ஆமா, அதெல்லாம் ஸ்லோ பாய்சன் தான். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கொல்ல ஆரம்பிக்கும். வேலைக்காரன் படத்துல, சிவகார்த்திகேயன் படத்துல கூட சினேகா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. பாக்காட்டி அந்த படத்த போய் பாருங்க. உங்களுக்கே தெரியும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கொல்றாய்ங்க. இதுல என்ன கொல்றாய்ங்க அப்டின்னு சொன்னா, நம்மள வச்சே அத சேல்ஸ் பண்ண வச்சு, நம்மள வச்சு அத அட்வர்டைஸ் பண்ண வச்சு, நம்மள வச்சு எல்லா கடைகளுக்கும் விக்க வச்சு, நம்மளே அத பார்த்து வாங்கி குடிச்சு, நாமளே கொண்டுக்குறோம். விஷத்த ஒவ்வொரு நாளும் நம்மளே குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம பார்த்து பார்த்து பண்றோம்ன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஜூஸ்கள வாங்கி குடுத்து, ஒவ்வொரு டைம் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு குடுக்குறோம். எத்தன பேர் குழந்தைகளுக்கு பழங்கள் வாங்கி தர்றீங்க? யோசிச்சு சொல்லுங்க. எத்தன பேரு குழந்தைகளுக்கு பழங்கள் வாங்கி தர்றீங்க? எத்தன பேரு அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியான பழங்கள் வாங்கி தர்றீங்க? இல்ல இந்த மாரி ஜூஸ வாங்கி தர்றீங்களா? இல்ல சிக்கன் ரைஸு, இந்த மாரி ரைஸ் ஐட்டங்கள் வாங்கி தர்றீங்களா? நூடுல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப, 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 ரொம்ப கெடுதல். சரிங்களா? இப்படி வருங்கால சந்ததிகளவே அழிச்சிட்டு இருக்காய்ங்க. ஒருத்தன் அழிச்சுக்கிட்டே இருக்காய்ங்க. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு இங்க இருக்கிற எல்லா விதையும் கொண்டு வந்துட்டான். சரிங்களா? சிந்திச்சு பாருங்க. யோசிச்சு எறந்தலும் யோசிச்சு நீங்க இந்த மாரி ஜூஸ் இதெல்லாம் இ ஏன் இத நீங்க வாங்காம நிப்பாட்டீங்க அப்டின்னா, அவனால விக்க முடியுமா? அவன் தயாரிக்க முடியுமா? அவனால தயாரிக்க முடியாது. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் ஐட்டங்கள வாங்கி குடிக்காதீங்க. எல்லாமே அதே நீங்க ஒரு 2 ஜூஸ் வாங்குற காசு கொண்டு போய் பழங்கள வாங்கிட்டீங்கன்னா விலை முடியும். இப்படிதான் மாம்பழத்துக்கு ஒண்ணும் இல்லாம ஆச்சு. சரிங்களா? மாம்பழ விளைச்சலே இங்க இல்லாம போச்சு. எல்லாம் வெளிய அங்கிருந்து தான் வர ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த மாரி மாம்பழத்த ஒழிச்சுட்டாய்ங்க.
திராட்சை பழத்தோட ரேட்ட கம்மி பண்ணி விட்டாய்ங்க. இப்ப அடுத்தது ஆப்பிளு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. மாதுளம்பழம் இருக்குது. அது அது ஏதோ ஒரு இதுல போயிட்டு இருக்கு. அது என்னைக்கு இதாக போதோ தெரியல. அதுக்கு என்னைக்கு ஜூஸ் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. பார்ப்போம் சரிங்களா? வருங்காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு இப்படி ஒவ்வொரு டைம் நம்ம பாயசன குடுத்து தான் குறைஞ்சது ஒரு 80 வயசு, 90 வயசு வரையும் வாழ வேண்டிய ஒவ்வொருத்தனும், மேக்ஸிமம் 30 வயசு, 40 வயசு இப்படி இறந்துட்டு இருக்காய்ங்க. சரிங்களா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு எதா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வாங்கி குடுங்க. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே.